பெய்ய ஆரம்பித்தோடனே நல்லாவே துளுத்துருச்சு. சூப்பராக நல்லா துளிர் பாரு, சிவப்பு துளிர் நல்லா வந்திருக்கு நிறையா. இந்த டைம் முட்டு நிறையா வைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே கூட 2 முட்டு வந்திருக்கு. இந்த பற்றியா தெரியுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 இதில் 1 3 கீழே இங்கே 4 இதில் 1 குட்டியாக இப்போ தான் வருது. இது ஒரு 5 முட்டு இருக்குது. எவ்வளோ முட்டு! இந்த முட்டுக்கெல்லாம் காரணம் இங்கே ஒரு பூக்க போகுது. இந்த முட்டு பூத்துருக்கு. நாளைக்கு நல்லா மலர்ந்துடும். வெயில் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா மலர்ந்துடும். நாளைக்கு வச்சுக்கலாம். நான் வச்சுப்பேன் பறித்து. இப்படி துளிர் விட்டதுக்கு காரணமே இந்த மாதிரி வேஸ்டேஜ் தான். நம்ம அந்த பவுலில் போட்டு வைக்கிற பூ, செம்பருத்தி பூ, அப்புறம் இந்த வெங்காயத்தோல், இந்த மாதிரி உள்ளது தான். இதில் கூட ஒரு பச்சை மிளகா செடி ஒன்று முளைச்சிருக்கு. இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் பிடுங்கி. வெங்காயத்தோல் எல்லாமே மக்கிருச்சு இதில். ஆனால் இந்த ஊறுது. இதில் இருக்க டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த சங்கு நத்தை. தெரியுதா என்னன்னு தெரியலையே. சங்கு நத்தை எப்படி அந்த பார். இது நல்லதா என்ன? டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது செடிக்குள்ளே இருக்கிறதே. இது எப்படி வெளியே எடுக்கிறது? இவ்வளோ சங்கு வந்துருச்சு இதுக்குள்ள. இவ்வளோ ஊறுது குட்டி போட்டு. மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ சங்கு வந்திருக்கு. இவ்வளோ குட்டி போட்டிருக்கு. எப்படி ஊறுது முழுன்னு. இதில் எறும்பு வேறு. இந்த எறும்பு, சங்கு, பூச்சி இது எல்லாத்துக்கிட்டே இருந்து காப்பாற்றுறக்குள்ளே அந்த செடியை போதும் ஆகுது. செடியோட தூரில் இம்புட்டு இருக்குதே முள்ளுன்னு. இந்த சங்கு இருந்தாவே செடியை சாவடிச்சிடும் போலக்கே, கொன்னுடும். இதுக்கு என்ன பண்ணலான்னு டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அந்த செடி இவ்வளோ துளுக்கிறதுக்கு காரணம் இது எல்லாம் போடுறதுனால தான். ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் தான். எதுவுமே அன்ஆர்கானிக் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப். நம்ம வீடியோ